வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எண் கணிதத்துக்கு எப்படி பலன் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். எப்பவுமே எண் கணிதம் வேறாகவும் ஜோதிடம் வேறாகவும் நம்ம பிரித்து வச்சு பலன் எடுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 23ஆம் நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 23ஆம் நம்பரு அப்படிங்குள்ள அங்கே 2 வருது. 2 சந்திரனை குறிக்குது, 3 குருவை குறிக்குது. அப்போ இந்த 2ஆம் நம்பர் மனக்காரகன் அந்த இடத்துல இருக்கிறாரு. மனக்காரகன் எப்படி இருக்கிறாரு? மனதை ஒரு நிலையா இருக்கிறது கிடையாது. காலையில் ஒரு மாதிரி இருக்கு, மதியம் ஒரு மாதிரி இருக்கு, ஈவினிங்ல ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி மனநிலை மாறி மாறி இருக்கு. பணத்துக்கு அதிபதியான ஒருத்தரை இவர் சந்திரன் முன் நின்று வழி நடத்தும் பொழுது அந்த இடம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? தண்ட செலவுகள் தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா மனநிலை மாறி மாறி இருக்கிறப்ப நம்ம பணம் செலவழிச்சோம்னா நமக்கு தண்ட செலவுகள் தான் மிச்சமாகும். அதே 32ஆம் நம்பர் அப்படின்ற இடத்துல பணத்துக்கு உண்டான அதிபதி குரு. இவங்க பணத்தை இவர் கரெக்டாக பிளான் பண்ணி கணக்கு பண்ணி இவர் செலவு பண்ணுவார். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? பணத்துக்கு உண்டான அதிபதி மனத்துக்கு உண்டான அதிபதியை கட்டுப்படுத்தி நடத்துறாரு. செலவுகள் சிக்கனமாக செஞ்சு இழந்த செல்வத்தை இவர் மீட்டு எடுத்து கொடுப்பாரு. இப்படிதான் பலன் எடுக்கணுமே தவிர நாம் 23 கூட்டு நம்பர் 5, 32 கூட்டு நம்பர் 5, அப்போ 5ஆம் நம்பர் புதன் எனக்கு யோகம் அப்படின்ற மாதிரி நம்ம 3ஆவதா ஒரு கிரகத்தை அந்த இடத்துல சேர்த்தக்கூடாது. இவங்க 2 பேரும் இணைஞ்சு பலன் கொடுக்குறாங்கன்னா இந்த நம்பரை அப்படியே தான் நம்ம எடுத்து பலன் சொல்லணும். அடுத்த டைம் வேற ஒரு எண்ணுக்கு நம்ம பலன் பார்க்கலாம். ஓகே, நன்றி.